இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் வருதான்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆப்ஸ் கொண்டு வருமா முடியாதான்னு டவுட்லேயே இருக்கேன். 6 பேக்ஸ் பார்க்குறேன்ற சேலஞ்சில் இன்னைக்கு டே 21. கோழி கூறதுக்கு முன்னாடி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சகருக்கு சிக்கன் ரைஸ் வெஜ்ஜீஸ் கர்ட் எல்லாம் எப்போதும் போல் சாப்பிட்டுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு குரான் படிக்க உட்காந்துட்டேன். குரான் படித்த எனர்ஜிலேயே கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மட்டையாயிட்டேன். என்னடா எப்போ பாரு இதே தான் லைஃப்பில் பண்ணுறானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னைய பொறுத்த வரையும் எவ்வளோ நம்ம லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். என்னோட கோல்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. அதை அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் முடிஞ்சளவு லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன். பட் நேர்களின் விருப்பத்துக்காக மிச்சம் இருக்க 9 நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு டிஃப்ரெண்டான விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க. அப்புறம் 11 மணி போல இருந்துச்சு. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளைண்ட்ஸ் கூட கால் எல்லாமே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இஃப்தாருக்கு எப்போதும் போல நோம்பு கஞ்சி எக்ஸு ஃப்ரூட்ஸு டேட்ஸு எல்லாமே சாப்பிட்டுட்டு அகைன் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. உட்காந்து ஒர்க் பண்ணுறப்போ லைட்டாக ஃபிளிக்ஸ் பண்ணா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுப்பா. ஒரு பக்கம் மனசில் சந்தோஷம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 21 நாள் ஆகிருச்சு. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. 6 பேக்ஸ் கொண்டு வர முடியுமா முடியாதானே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருந்தாலும் ஜிம்முக்கு போகல. ஆனால் சர்ஜ் மெடிஷனுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வே ப்ரோட்டீன் குடிச்சிட்டு தோசை அண்ட் சிக்கன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.